ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா அவகோடோ சீஸ் சப்பாத்தி ரோல். வாங்க, நம்ம சப்பாத்தி ஒரே மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்திருப்போம். இப்போ வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட போகிறோம். சப்பாத்தி ரோலில் வந்து பார்த்திங்கன்னா அவகோடோ வச்சு நம்ம வந்து சப்பாத்தி ரோல் செய்ய போகிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு அவகோடோ எடுத்துருக்கோம். நம்ம கட் பண்ணி அந்த விதையை எடுத்துகிட்டு உள்ளே இருக்க ஃப்ளஷ்ஷு மட்டும் பார்த்திங்கன்னா எடுத்து இப்போ நல்லா வந்து மசிச்சு விட்டுக்க போகிறோம். மசிச்சு விட்ட பிறகு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். தக்காளி உள்ளே இருக்கிற விதையை எடுத்துகிட்டு மேலே இருக்கிற அந்த தக்காளி மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம பொடுசாக கட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து மல்லித்தலை இதெல்லாம் வந்து பொடுசாக கட் பண்ணி ரெடியாக வச்சுட்டோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து அந்த அவகோடோ நல்லா மசிச்சு விட்ட பிறகு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, மல்லித்தலை ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு உப்பு ஆட் பண்ண போகிறோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சாட் மசாலா ஆட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பெப்பர், மிளகு பொடி. இன்னும் வேணுன்றவங்க நீங்கள் கொஞ்சமாக வேணும்னா லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணல. வேணுன்றவங்க வந்து கொஞ்சமாக லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். புளிப்பாக வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து சீஸ் ஆட் பண்ணுறதால அதில் கொஞ்சம் அந்த டேஸ்ட் இருக்குன்றதால நம்ம வந்து பார்த்திங்கன்னா லெமன் ஆட் பண்ணல. ஓகேங்களா? இப்போ எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி போகிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து சப்பாத்தி ரெடி பண்ண போகிறோம். அதுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி தேய்ச்சி முடிக்கிற வேலை, இந்த வேலைலாம் நம்ம பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து சப்பாத்தி மாவு வந்து ரெடி பண்ணி வச்சுட்டோம். ஒன்லி வந்து தேய்ச்சி செய்ய வேண்டிய வேலை மட்டும்தான். ஏன்னா எப்போவுமே சப்பாத்தி வந்து நம்ம ஒரே மாதிரி சாப்பிட்றோம். அதுக்கு சப்பாத்திக்கு சன்னா, முட்டை குழம்பு, கிரேவி அந்த மாதிரிலாம் சாப்பிட்ருப்போம். சப்பாத்தி ரோல் இது ரொம்ப ஈஸிங்க. இந்த மாதிரி வந்து இந்த சீசன் இருக்கும்போது அவகோடோ சீசன் இருக்குது. இப்போ இந்த சீசன் இருக்கும்போது நீங்கள் எப்படி செய்யலாம் சொல்லிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் நல்லாயிருக்கும். எங்களுக்கு சூப்பராக வந்துச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், எல்லாமே போட்டாச்சு. அவ்வளோதான். ஒரே ஒரு மிக்ஸ் பண்ணிங்கன்னா முடிஞ்சது. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணால் போதும். அது அந்த சாட் மசாலாவில் இருக்கிற அந்த புளிப்பு, அந்த கொஞ்சமான அந்த சால்ட்டு இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடும். உங்களுக்கு மிக்ஸ் ஆகிடுச்சின்னா பார்த்தீங்கன்னா நல்லா மெல்ட் ஆன பிறகு உங்களுக்கு கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் வச்சிங்கன்னா இன்னும் நல்லா கொலன்னு இருக்கும். பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க, ரெடி. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து தவா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து சப்பாத்தி வந்து நம்ம செஞ்சு எடுத்துகிட்டு போகிறோம். அதுக்குள்ளே நம்ம சப்பாத்தி மாவு பேசி ரெடி பண்ணியாச்சுங்க. சப்பாத்தி வந்து 2 பக்கமும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதில் வந்து சப்பாத்தி நீங்கள் நார்மலாக செய்கிற மாதிரி தான். வீட்டில் எப்படி நார்மலாக சப்பாத்தி செய்கிறீங்களோ சேம் அதே தான். சப்பாத்தி ரெடியான பிறகு அதுக்கு மேலே மட்டும் நம்ம வந்து சீஸ் வச்சு அதுக்கு மேலே வந்து நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அவகோடோ மிக்ஸ் வந்து அதில் வைக்க போகிறோம். அவ்வளோதாங்க. வச்சு அப்படியே நம்ம வந்து ரோல் பண்ண போகிறோம். ரொம்ப ஹீட் ஆகணும்னு இல்லைங்க. இதில் வந்து அந்த சப்பாத்தியில் இருக்கிற ஹீட்டே வந்து பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு அந்த சீஸும் மெல்ட் ஆகிடும். அவகோடாவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹீட்டு நார்மலாக ஆகினா போதும். ரொம்ப வேகணும் அப்படின்றது இல்லை. அந்த சப்பாத்தி சூடாக இருக்கும்போதே நீங்கள் ரோல் பண்ணிட்டீங்கன்னா, ரோல் பண்ணி அந்த ஸ்டிக்கு இருக்கும், அந்த ஸ்டிக்கு நீங்கள் சொருவிட்டிங்கன்னா போதும். ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு அந்த ஸ்டிக்கை எடுத்துட்டிங்கன்னா கூட அந்த ரோல் வந்து அப்படியே இருக்கும். உங்களுக்கு ரோலாகவே இருக்கும் பார்க்கறதுக்கு. அதனால் இப்போ லைட்டாக ஆயில் போட்டு நம்ம வந்து சப்பாத்தி திருப்பி போட்டுக்க போகிறோம். சப்பாத்தி நல்லா ஊற்றி வந்திருக்குங்க. ஆயில் போட்டு திருப்பி போட்டு பிறகு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சீஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பீஸாகவே விற்கும் பேக்கில், அந்த மாதிரி வாங்கியிருக்கோம். நம்ம சீஸ் வந்து நம்ம ஸ்லைஸ் பண்ணி போடுற மாதிரி இல்லை. ஆல்ரெடி நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் டேப்லேயே வாங்கியிருக்கோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த சீஸ் அப்படியே வச்சுக்கிறோம். வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த அவகோடோ மிக்ஸ் வந்து வச்சாச்சுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்படியே ரோல் பண்ண போகிறோம். ஓகேங்களா? நீங்கள் வந்து இதை வந்து ஒரு நார்மலாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு கூட நீங்கள் ரோல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரோல் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து அந்த குச்சி மட்டும் அப்படி சொல்லிட்டிங்கன்னா கூட அந்த ரோல் அப்படியே அவகோடோ சப்பாத்தி ரோல் ரெடி. பாருங்கள், இப்போ கட் பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள். அந்த சீஸ் வந்து எப்படி மெல்ட் ஆகிருக்குன்னு மட்டும் பாருங்கள். ஓகேங்களா? நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.